தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தேர்தல் வந்திருக்கு, சட்டமன்ற தேர்தல். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல கட்சிகளுக்கு உள்ளேதான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. நடுநிலையாளர்கள்லாம் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா, இது தமிழகத்துல வாழ்கின்ற மக்களுக்கு உள்ள பிரச்சனைக்கான தேர்தல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு என்ன செஞ்சது? ஒண்ணுமே செய்யல. 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியில எதையுமே அவங்க செய்யல. அதுல ஒரு 50 வாக்குறுதிகள், அது கூட முழுசா செய்யல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்க வீட்டில் படிச்ச பிள்ளைகளுக்கு இன்னவரை வேற ஏதாவது தொழில்கள் வந்து ஏதாவது வேலை வாய்ப்புகள் உருவானாச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த மாதிரி இவங்க ஆட்சியை நடத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு போய் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 8000 ரூபாய்க்கு மதிப்புள்ள டோக்கனை தர்றோம், டோக்கனை வாங்கிக்கீங்கிறாங்க. அந்த 8000 ரூபாய்ங்கிறது இவங்க சம்பாதிச்ச பணம் கிடையாது. அரசாங்கத்துல மேலும் கடனை வாங்கி அதுல இருந்து கொடுக்கிற பணம் தான். இது தேவையே இல்லை. ஆனா இத சொல்லி எப்படியாவது வாக்குகளை தாம் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல செய்யறாங்க. அதே போல நமக்கு துரோகம் செஞ்சவங்க அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 10,000 ரூபாய் பணமோ ஒரு ஃப்ரிட்ஜும் தரேங்கிறாங்க. இதுவும் ஏமாத்தி வேலை தான். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கிற நிலைமை, அரசாங்கத்துல வேலை செய்யற யாருக்கும் சம்பளம் கொடுக்கவே பணம் இல்ல. அதுதான் உண்மை நிலைமை. ஆனா இவங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி பொய் சொல்லிட்டு போறாங்க. நான் ஒரு சின்ன கருத்தை, இங்க நிறைய படிச்சவங்களும் இருப்பாங்க. இது ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு தொகுதி, அதனால இங்க சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகிற செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசாங்கத்துல பணிபுரியறவங்களுக்கு சம்பளம், வருடத்துக்கு வட்டி, நான் 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு வட்டி கட்டணும். வட்டியே எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மாதத்துக்கு 7,000 கோடி வட்டி மட்டும் சொல்றேன். இது கட்டணும். அப்புறம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பென்ஷன் தொகை நம்ம கட்ட வேண்டியது இருக்கு. 3ஐயும் சேர்த்தீங்கன்னா இந்த 3 மட்டுமே வருடத்துக்கு 1,84,000 கோடி. இது எங்கேருந்து கட்டுறது யோசிங்க. அப்புறம் நிறைய நம்ம ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு மற்றபடி மின்சாரத்துறையில உள்ள லாஸ் ஒன்னு இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 17,000 கோடி. அது எப்படி அந்த லாஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகம் சரியா நடத்தாதனால அந்த லாஸ் வருது உங்களுக்கு. அதை இல்லாம நம்ம இது விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கிறோம். அந்த பணத்தை அரசாங்கம் கட்டுது.
இது ரெண்டுமே சேர்த்து 36,000 கோடி வருஷத்துக்கு பிக்சடா நம்ம கொடுத்தே ஆகணும். அதை இல்லாம இன்னும் பல விஷயங்களுக்கு பண செலவு கொடுத்து ஆக வேண்டியது இருக்கு. இது எல்லாம் மொத்தமா சேர்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி நம்ம வருஷத்துக்கு நம்மளுக்கு அவசிய தேவைக்கு நம்ம செலவு பண்ற பணம். இப்ப பட்ஜெட்டுக்கு வருவோம். பட்ஜெட் வருஷம் போடுறோம். அதுல கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு போடுறோம். அதுல 2.5 லட்சம் கோடி இப்படி போயிடுது. மீதி இருக்கிறத வச்சு ரோடு போடணும், லைட்டு போடணும், குடிநீர் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் வருது. இதெல்லாம் வரும்போது அதை நம்ம கடன் இல்லாம கொடுக்கறதே கஷ்டம். ஏன்னா நிர்வாக திறமை இவங்களுக்கு தெரியல. சரி, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் முதலமைச்சரா ஏற்கனவே பதவியில இருந்தவர், இன்னொருத்தர் இன்ன வரைக்கும் பதவியில முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் இவங்க 2 பேரும் தவறான தேர்தல் அறிக்கையை கொடுக்கறாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு பையன் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு. அவரை நான் குற்றம் சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா அவருக்கு அரசாங்கத்தை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இவங்கெல்லாம் கொடுக்கறாங்க, இதை விட கொஞ்சம் கூட சேர்த்து போட்டு நம்ம கொடுப்போமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு கொடுத்திருக்கிறார். அவரு செஞ்சது என்னன்னா தெரியாம கொடுக்கறது. இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டே கொடுக்கறது. இதுதான் உண்மையான நிலைமை. இந்த 2 பேரு 3 பேரு எல்லாருடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தனா எப்படி நினைச்சாலும் செய்ய முடியாது. இதை எப்படி கொடுக்கறாங்க? சரி, ஒருத்தர் புதுசு, அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 2 பேரு, ஒருத்தர் முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏற்கனவே இருந்தவரு, எதுக்காக இப்படி பொய்யா அப்படி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் தேர்தல் அறிக்கை கொடுக்க ரொம்ப யோசிச்சேன். இதெல்லாம் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் புறப்பட்டதுலேருந்து நான் வந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மக்கள் சொன்னதை வச்சு எது இப்ப நம்ம செய்ய வேண்டியது, அத்தியாவசியம் என்ன அப்படிங்கறத பார்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 வாக்குறுதிகள் மட்டும்தான் நான் கொடுத்திருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன் மக்கள்கிட்ட. நான் அம்மா வழியில வந்திருக்கேன். அம்மாவுடைய முழு வளர்ப்பு நானு. அதனால நான் பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்த விரும்பல. இந்த 60ஐயும் நான் நல்லபடியா செஞ்சால் நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அது உயர்ற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப இன்னொரு பிரச்சனை இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மொத்த கணக்கையும் சொல்லிட்டேன். ஏன்னா இல்ல பெண்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நீங்க தான் வீட்டை நிர்வாகம் பண்றீங்க, உங்களுக்கு வீட்டு கணக்கு தெரியும். அதுலயே கொஞ்சம் பெருசுதான் அரசாங்க கணக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நான் மொத்தத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இவங்க இந்த மாதிரி பொய் சொல்லி மேலும் 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 கடனை வாங்கினா ஒவ்வொருத்த வீட்டுல ஒவ்வொருத்த தலையில தான் அந்த கடன் விதியுது. அரசாங்கத்துக்கு வாங்குற கடன் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மொத்த ஜனத்தொகை என்ன அப்படிங்கறத பார்த்து கொடுப்பாங்க. அதுவே நம்ம அதிகமா வாங்கிட்டோம். இப்ப இதுவே கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். இவங்க இப்ப போட்டிருக்க கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு 10 லட்சம் கோடி தேவை. திமுக என்ன நினைக்குது, எங்கேயாவது ஏதாவது சொல்லி வாங்கிடலான்னு நினைக்குது கடை. ஆனா எனக்கு தெரிஞ்சு கடை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா பொய்யான வாக்குறுதியை கொடுத்து முதல்ல வாக்க போட வச்சு
வெற்றியை பெற்றுருவோம், நம்ம முதல்ல உட்கார்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டங்கிறத சொல்லிக்கிறேன். இப்ப நான் கொடுத்திருக்கிற 60லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த மின்சாரத்துறை இதுல எல்லாம் சில துறைகள்ல ரொம்ப கவனக்குறைவு இருக்கு இவங்கள்ட்ட. அதனால நமக்கு லாஸ் ஏற்படுது. அதை நம்ம சரி பண்ணோம்னா கொஞ்சம் மீண்டு நம்ம மக்களுக்கு செய்யலாங்கிற நினைப்புல தான் நான் இதை சொல்லியிருக்கேன். அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, மத்திய அரசு இன்னைக்கு மறு சீராய்வு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அத பத்தி ஒரு புரிய முடியாத உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுப்பாங்க. இது தனி. ஆனா ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒரு முறை அத கணக்கில் எடுத்துதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை பாராளுமன்ற தொகுதி, எத்தனை சட்டமன்ற தொகுதி அப்படின்றத பிரிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இது இருக்கு. இப்ப இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா பிரதம மந்திரியா இந்தியாவில் இருந்தப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, 1971ஆம் ஆண்டு அந்த அம்மா என்ன சொல்லுது, இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமா இருக்கு, குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை தேடணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் உத்தரவு போடுறாங்க. இதை கடுமையா நீங்க இதை விளம்பரப்படுத்தி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை சொல்லி எல்லார் இடத்துலையும் வீட்டுக்கு வீடு இதை கொண்டு போகணும், அதனால இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்ப உள்ள அரசாங்கங்கள் என்ன பண்ணுச்சு, இதை தீவிரப்படுத்தி இதை வீட்டுக்கு வீடு சொல்லி இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை கொஞ்சம் குறைச்சோம். இது நம்ம செஞ்சோம் சரியா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மறு சீராய்வு தொகுதிகளுக்கு வருது. அப்போ 1975 அப்ப அந்த அம்மாட்ட போகுது. அந்த அம்மா பேசும்போது கூட்டத்துல மீட்டிங்ல சொல்றாங்க, இத தென் மாவட்டங்கள்லாம் தென் தமிழகம்லாம் சேர்த்தியதுல, அதாவது தெற்கு பக்கம் உள்ள மாநிலங்கள்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க, வடக்கு பக்கம்னா சரியா செய்யல, ஜனத்தொகை கட்டுப்படுத்தல, அதனால அவங்களுக்கு போய் நம்ம உறுப்பினர்களை குறைக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 1975ல இன்னும் ஒரு 25 வருஷம் இதை தள்ளி போடுவோம்ட்டாங்க. அதனால யாருக்கு எந்த தொகுதியும் குறைக்கல, அப்படியே இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 பாராளுமன்ற தொகுதி இருந்தது, பாண்டிச்சேரிக்கு 1. இதுவே தொடர்ந்து இருந்தது. இப்ப அந்த அம்மா சொன்னதுக்கு பிறகு 2001ல அந்த 25வது வருஷம் வந்தோன்னா அப்ப யாரு பிரதம மந்திரியா இருந்தாங்கன்னா வாஜ்பாய் இருந்தார். பிஜேபி அரசாங்கம் இருந்தது, வாஜ்பாய் பிரதம மந்திரியா இருந்தார். அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த முடிவு எடுக்கிறாரு அந்த அம்மா மாதிரியே, இல்ல இது அந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், வேண்டாம், இதை இன்னும் 25 வருஷம் தள்ளுவோம்னு சொல்லி அவரும் தள்ளிட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அதை எடுக்கிறாங்க. எடுத்தா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஜனத்தொகை கட்டுக்குள்ள இருக்கு. இந்த நடவடிக்கையே எடுக்காத மாநிலங்கள் வட மாநிலங்கள். அந்த வட மாநிலங்கள்ல ஜனத்தொகை அதிகம் இருக்கு.
அதனால என்ன ஆகும், மறுசீரமைப்பு தொகுதியை பண்ணா அங்க அவங்களுக்கு தொகுதிகள் கூட வரும், நம்மளுக்கு இருக்கிற 39 தொகுதியே குறையும். இதுக்குதான் இன்னைக்கு எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது தவறு கிடையாது. நான் இந்த கூட்டத்தின் வாயிலா என்ன சொல்லிக்க விரும்புறேன் மத்திய அரசுக்கு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே இருந்த 543 75வது வருஷ கணக்குப்படி இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மத்திய அரசு 850 ஆக்குவோம் பாராளுமன்ற உறுப்பினர்களை அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து அப்படின்னா, நீங்க அந்த 543 கணக்கு எடுத்தீங்கல்ல, அந்த கணக்கே வச்சு எங்களுக்கு இப்ப கொடுத்தா 62 தொகுதிகள் நமக்கு கிடைக்கும். பாண்டிச்சேரியை சேர்த்து சொல்றேன். அதனால நீங்க அந்த கணக்கையே எடுத்து 62 தொகுதிகள் வர்றாப்புல கொடுக்கணும்னு மத்திய அரசை நான் கேட்டுக்கிறேன். எதனால சொல்றேன்னா, திட்டங்களை சரியா கடைபிடிக்கிற மாநிலங்களுக்கு நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். இப்ப இந்த தொகுதிக்கு வருவோம். மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை. குடிநீர் தட்டுப்பாடை தீர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கு ஆக்கிரமிப்பில் வீடு கட்டியிருந்த ஏழை மக்களுக்கு மாற்று இடம் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பாரபட்சம் என்று வீடுகள் ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை. திருச்சி மாநகராட்சியால் வழங்கப்படும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் உயிரிழப்பு மற்றும் தொற்று நோய் ஏற்படும் நிலைமை இருக்கு. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சஞ்சீவி நகர் பகுதியில் தொடரும் சாலை விபத்துகளால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இதனை தவிர்க்க இப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரிக்கை. மாநகரின் முக்கிய பகுதிகளாக உள்ள சத்திரம் பேருந்து நிலையம், காந்தி மார்க்கெட்டு, பாலக்கரை, பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரிக்கை. கஞ்சா விற்பனையால் இளைஞர்கள் சீரழியும் நிலையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்புறம் போன 21 தேர்தல் போது அவங்க கொடுத்த வாக்குறுதிங்க இந்த தொகுதிக்காக, திருச்சியில் பத்திரிகையாளருக்கு குடியிருப்பு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படும், நாங்க செய்யல. 392வது வாக்குறுதியில திருச்சியில் ஆட்டோ நகர்கள் அமைக்கப்படும் சொன்னாங்க. எந்த ஆட்டோ நகரம் அமைக்கல. வாக்குறுதி எண் 393 திருச்சியில் நவீன வசதிகள் கொண்ட புதிய புறநகரங்களை உருவாக்கி அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்படும் சொன்னாங்க. அதுவும் செய்யல. வாக்குறுதி எண் 432 போக்குவரத்து நெருக்கடி உள்ள பகுதிகளில் பறக்கும் சாலை திட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அதையும் செய்யல. வாக்குறுதி எண் 445 திருச்சியில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும், நாங்க செய்யல. இதுல வேற இங்க திருவெரும்பூர்ல ஒரு மந்திரி, திருச்சியில ஒரு மந்திரி, 2 மந்திரி இருந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் திருச்சியை பற்றி 6 வாக்குறுதி. அந்த 6 வாக்குறுதியில ஒன்ன கூட செய்யல. இவங்கெல்லாம் திருப்பி வெற்றி பெற்று திருப்பி இதே வேலையை தான் பண்ணுவாங்க. அதனால மக்களே, உங்க கையில தான் இருக்கு. இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நந்தகுமார் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமது, நாளை நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.